வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் வச்சு ட்ரம் ஸ்டிக் செய்ய போகிறோம். கோழியோட லெக் பீஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம். தேவையான அளவு வரமிளகாயை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இது நல்ல காரமான மிளகாய். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா 4 காஷ்மீரி மிளகாயும் 4 போல் நல்ல காரம் உள்ள மிளகாய் நார்மல் மிளகாயும் எடுத்துக்கோங்க. எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. 4 போல் இஞ்சி துண்டுகள் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 குழிக்கரண்டி லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா பையனாக அரைச்சிக்கோங்க. இதில் தண்ணி மிளகாய் ஊற வச்சு ஏற்கனவே வச்சுருக்க தண்ணியை சேர்த்து நல்லா பையனாக அரைச்சிக்கோங்க. இதில் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதை வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மசாலா பொருளெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு சிக்கன் இதோடு சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் இதோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு திக்காக இருந்ததுன்னா அதில் நல்லா கோட்டாகி வரும். அதனால் தண்ணியை கம்மியாக சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் பீசஸில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. நல்லா கோடு போட்டிருந்தீங்கன்னா தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா ஊறி வரும். இந்த மாதிரி எல்லா பக்கட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு ஹீட்டு வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கனாலும் சீக்கிரம் கரிஞ்சிரும். உள்ளே வேகாமலே இருக்கும். சிக்கன் பீஸ் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. சிக்கன்னாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 300 கிராம் சிக்கன் செஞ்சுருக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு டபுள் மடங்கு வேணும்னா நீங்கள் சேர்க்குற பொருட்களையும் டபுளாக சேர்த்துக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.